ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் மார்ச் 14ஆம் தேதி சனிக்கிழமை காரடையான் நோன்பு. இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு வரிய ஒரு முறை வெறும் வயிற்றில் உச்சரித்தாலே போதும். கணவருடைய ஆயுள் அதிகரிக்கும், வீட்டில் வருமானம் பெருகி செல்வம் அதிகரிக்கும், தீர்க்க சுமங்கலி வரன் கிடைக்கும். அது என்ன வரி, அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ காரடையான் நோன்பு அன்னைக்கு என்ன வரியை சொல்லணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷமும் மாசி மாதத்தோட இறுதியில் பங்குனி ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடியது இந்த ஒரு காரடையான் நோன்பு. தீர்க்க சுமங்கலி வரன் வேண்டும், கணவருடைய ஆயுள் அதிகரிக்கணும், கணவருடைய வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையணும், வருமானம் பெருகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காரடையான் நோன்பை கடைபிடிப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப நாட்களாகவே திருமண வரன் கைகூடாம தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய கன்னி பெண்களுக்கு திருமண வரன் கைகூடி அமைவதற்காக அவங்க கையில் மஞ்சள் கயிறை கட்டி விடுவாங்க. இது மாதிரி பல பயனுள்ள விஷயங்களை பண்ணக்கூடியது தான் இந்த ஒரு காரடையான் நோன்பு. காரடையான் நோன்பு விரதம் அப்படிங்கிறது தீர்க்க சுமங்கலி வரம் பெறுவதற்கான முக்கியமான ஒரு நாள். ஆனால் அந்த நாள் எப்படி ஆரம்பிச்சுது அப்படிங்கிறது ஒரு பெரிய புராண கதையே இருக்கு. சத்தியவான் சாவித்திரி கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். யமனோட பிடியில இருந்திருக்கக்கூடிய தன்னோட கணவர் சத்தியவான் உயிரை காப்பாற்றுறதுக்காக மனைவி சாவித்திரி காட்டில் இருந்த பொருட்களை வைத்து சில பிரசாதம் தயார் செய்து காமாட்சி அம்மனுக்கு அதை படைத்து தான் கணவர் உயிரை மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் காட்டில் கிடைக்கக்கூடிய காராமணி பயிறு, தட்டை பயிறுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த காராமணி பயிரை தயார் செய்து அதில் அடை செய்து பத்தாதத்துக்கு அங்கே காட்டில் இருக்கக்கூடிய பசுமாட்டிலிருந்து பால் எடுத்து அதில் வெண்ணெய் தயார் செய்து இந்த 2 பொருட்களையும் காமாட்சி அம்மனுக்கு நைவேத்தியமாக படைச்சிருக்காங்க. அப்போ தன்னோட கணவர் தான் கூட திரும்ப வரணும், அவளை உயிரை மீட்டு கொண்டு வாங்கன்னு காமாட்சி அம்மன் கிட்ட மன்றாடி இருக்காங்க. யமனோட பிடிய இருந்த சத்தியம்மன் உயிரை காப்பாற்றி மனைவி சாவித்திரி கிட்ட காமாட்சி அம்மன் ஒப்படைச்சிருக்காங்களாம். அதுதான் இந்த காரடையான் நோன்பு வருவதற்கான வழிபாடு செய்வதற்கான முக்கியமான நோக்கம். தன்னோட கணவரோட உயிரை யமனோட பிடியிலிருந்தே சாவித்திரி காப்பாற்றிட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கணவர் ஆயுள் நீண்டு இருக்கிறதுக்காக அன்றைய தினம் நம்ம தாலிக்கயிறு மாற்றணும்னா அவருடைய ஆயுள் அதிகரிக்கும், தீர்க்க சுமங்கலி வரன் கிடைக்கும், கணவர் பார்க்கக்கூடிய வேலை தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், லாபம் கிடைக்கும், பொருளாதாரத்திலையும் செல்வ செழிப்பிலையும் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய நம்பிக்கை. அதனால் அன்றைய தினம் கண்டிப்பாக காராமணி பயிறு, தட்டை பயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயிறு வகையில் நீங்கள் கார அடை அப்புறம் இனிப்பு அடை இந்த 2ம் தயார் செய்து காமாட்சி அம்மனுக்கு படைக்கணும். தாலி கயிறு மாத்துறவங்க தாராளமாக தாலி கயிறு மாற்றிக்கலாம். மாசி கயிறு பாசிப்படியும்னு ஒரு பழமொழியே இருக்குது. காரடையான் நோன்பு அன்னைக்கு தாலி கயிறு மாற்றிக்கிறது மூலயமா கணவருடைய ஆயுளும் அதிகரிக்கும், அவருடைய வருமானமும் அதிகரிக்குமாம். சனிக்கிழமையில காரடையான் நோன்பு வந்திருக்கு. காலையில் 9லேருந்து 10 வரைக்கும் ராகு காலம், மதியம் 1:30லேருந்து 3 மணிக்கு யமகண்டம் இருக்குது. இந்த 2 நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரம் தாலி கயிறு மாற்றிக்கலாம். குறிப்பாக காலை நேரத்தில் தாலி கயிறு மாற்றுறீங்க அப்படின்னா காலையில் 7:30லேருந்து 8:30 இது ரொம்ப நல்ல நேரம். அதை விட்டிங்கன்னா மாலை ஒரு 5:30லேருந்து எப்போனா மாற்றிக்கலாம், தப்பு கிடையாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் காரடையான் நோன்பு அன்னைக்கு நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி இருக்கு இல்லையா, இந்த ஒரு பாடலை வெறும் வயிற்றில் ஒரு முறை வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் வாய்விட்டு உச்சரிக்கும் போது கணவருடைய வருமானம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆயுளும் நீண்டு அதிகரிக்கும், தீர்க்க சுமங்கலி வரன் கிடைக்கும். அதை விட முக்கியமானது, குடும்பத்தில் இருந்து வந்துட்டு இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து இனிமே நல்லது மட்டுமே நடக்கும். சாவித்ரி தன்னோட கணவர் சத்தியவன் உயிரை காப்பாற்றுவதற்காக காமாட்சி அம்மன் கிட்ட இந்த காராமணி அடை செய்து வச்சாங்கன்னு சொன்னோம்ல, காராமணி அடை கூட பக்கத்தில் கொஞ்சமாக வெண்ணெயும் வச்சுட்டு அவங்க இந்த ஒரு வழியை பாடியிருக்காங்க. அது என்னன்னா, உருகாத வெண்ணையும் ஓர் அடையும் உனக்கு நான் தருகிறேன், ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாத வரம் எனக்கு நீ அருள்வாய் அப்படிங்கிற வார்த்தையை பாடி அவங்க கையால் தயார் செய்திருக்கக்கூடிய, அதுவும் காட்டில் பெருசாக என்ன கிடைக்கும்னு தெரியல, காட்டில் சிக்கி தவிக்கக்கூடிய சாவித்ரி அந்த இடத்துல கூட தன் கணவர் மேலே அவங்க வைத்திருக்கக்கூடிய அன்பை நிரூபிக்கிறதுக்காகவும் காமாட்சி அம்மன் மேலே வைத்திருக்கக்கூடிய அந்த பக்தியை நிரூபிக்கிறதுக்காகவும் காட்டில் கிடைக்கக்கூடிய காராமணி பயிரை அடை செய்து வெண்ணெய் எடுத்து அதை பிரசாதமாக படைச்சது மட்டும் இல்லாமல் இந்த பாடலை பாடி தான் தான் வேண்டுகோளை முன் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் காமாட்சி அம்மன் இவங்க வேண்டுகோளை ஏற்று கணவர் உயிரை காப்பாற்றி சாவித்திரி கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தால் ஒருவேளை உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் ஃபோட்டோ சிலை இருக்குது அப்படின்னாலும், அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, மொபைலில் இன்டர்நெட்டில் காமாட்சி அம்மன் ஃபோட்டோ கிடைக்கும். அந்த ஃபோட்டோவை பார்த்து காராமணி அடை தயார் செய்கிறவங்க தயார் செய்யலாம். தயார் செய்ய முடியாதவங்க சின்னதாக ஒரே ஒரு தட்டில் காராமணி பயிரையும் ஒரே ஒரு ஸ்பூன் பக்கத்தில் வெண்ணெயை வைத்து இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய உருகாத வெண்ணையும் ஓர் அடையும் உனக்கு நான் தருகிறேன், ஒரு காலும் என் கணவர் என்னை பிரியாத வரம் எனக்கு நீ அருள்வாய். இதை நீங்கள் இப்படி தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்கள் வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி கூட சொல்லிக்கலாம். காமாட்சி அம்மன் தாயே, நான் அடையும் வெண்ணையும் உன் பாதத்தில் வச்சிருக்கிறேன், இதை நீ பிரசாதமாக எடுத்துக்கிட்டு காரடையான் நோன்பு அன்னைக்கு எங்களுக்கு நீ அருளாசி கொடுக்கணும்,
எனக்கு தீர்க்க சுமங்கலி வரன் கிடைக்கணும், என்னுடைய கணவர் என்னை விட்டு நீங்காத வரம் எனக்கு வேணும்னு சொல்லி, அதே மாதிரி என்னோட கணவரோட வருமானம் அதிகரிக்கணும், பேரு புகழ் அதிகமாகணும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கணும், கணவன் மனைவிகளுடைய கருத்து வேறுபாடு நீங்கணும்னு சொல்லி எல்லா பிரச்சனையும் நீங்கள் காமாட்சி அம்மன் கிட்ட வைக்கும்போது கூடிய சீக்கிரம் அது எல்லாத்துக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். உங்களுடைய கணவரோ மனைவிக்கோ உடல்நிலை சரியில்லை, ரொம்ப நாட்களாகவே உடல்நிலை பிரச்சனை போட்டு வாட்டி வதைக்குது அப்படிங்கிறவங்களும் தாராளமாக இந்த வார்த்தையை நீங்கள் காமாட்சி அம்மன் பாதத்தில் சொல்லும்போது அதுக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். காரடையான் நோன்பு அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய நாள். இந்த நாளில் ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி முடிஞ்சா இந்த மந்திரத்தை வெறும் வயிற்றில் உச்சரிக்கிறது விசேஷம். முயற்சி பண்ணி பாருங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.